வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த 3 டென்ஸில் வர்த்தமான் கால், பூத் கால், பவிஷ்யத் காலில் எப்படி சென்டென்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்படி பாருங்கள், இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன் நான் இங்கே. லடுக்கி கிதாப் படுத்தி ஹே, லடுக்கி கிதாப் படுத்தி ஹே. இதெல்லாம் வர்த்தமான் காலில் இருக்கிற ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்சஸ். லடுக்கி கிதாப் படுத்தி ஹே, பொண்ணு புஸ்தகம் படிக்கிறா. लड़का किताब पढ़ता है. இங்கே பாருங்கள், लड़की இருக்கும்போது இங்கே படுத்தி வந்துருச்சு. लड़का किताब पढ़ता है, பையன் ஒரு பையன், கிதாப் पढ़ता हैனா அங்கே ஒரே ஒரு சிங்குலர். இது लड़की लड़का, பாய் கேர்ள் பாய். அப்போ பாய் கிதாப் पढ़ता है. இது பொண்ணாக இருந்தால் நம்ம படுத்தி ஹே அப்படின்னு சொல்லுவோம். பையனாக இருந்தால் படுத்தா ஹே. பொண்ணு புஸ்தகம் படிக்கிறா, பையன் புஸ்தகம் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மீனிங் வரும். அப்போ லடுக்கி இருக்கும்போது படுத்தி ஹே, லடுக்கா படுத்தா ஹே. இது மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்தா போதும். படுத்தி படுத்தா, அந்த வர்பு சிங்குலர் ஸ்திரீலிங் இருந்தால், ஃபெமினைன் ஜெண்டராக இருந்தால் படுத்தி அப்படி ஆயிரும். பையனாக இருந்தால் படுத்தாயிரும். எப்போ? வர்த்தமான் கால், ப்ரெசன்ட் டென்ஸில். அதே ப்ளூரலில் நம்ம சொல்லணும். நிறைய பொண்ணுங்க படிச்சிருக்கிறாங்க, பொண்ணுகள் அப்படின்னு சொல்லும்போது லடுக்கியா, லடுக்கியா கிதாப், அப்போது படுத்தி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஹே இருக்கிறது இங்கே மேலே போட்டு வச்சுட்டு ஹே ஆயிடுச்சு. ஹே அப்படின்னா அது ப்ளூரல். லடுக்கியா கிதாப் படுத்தி ஹை, லடுக்கி கிதாப் படுத்தி ஹை, लड़कियाँ किताब पढ़ती है. ஓகேவா? அப்புறம் லடுக்கே, லடுக்கே, லடுக்கே இங்கே ப்ளூரல் இங்கே போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த லடுக்கே ப்ளூரல், ப்ளூரல். இப்போ லடுக்கே கிதாப் படுத்தே ஹே, படுத்தே ஹே. இங்கே என்ன, அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இங்கே இது படுத்தி இருக்கிறது இப்படியே லடுக்கியாக படுத்தி தான் இருக்கும். ஆனால் ஹை, லடுக்கே கிதாப் படுத்தே ஹே, படுத்தே ஹே. இங்கே மாறிடுச்சு. லடுக்கே அங்கே இருக்கும்போது படுத்தே ஆயிடுச்சு. இங்கே லடுக்கே கிதாப் படுத்தே ஹே, லடுக்கியா கிதாப் படுத்தி ஹே. எப்போவுமே இது இப்படியே தான் இருக்கும். இங்கே இது நல்லா கவனிச்சிருந்தா, இங்கே தான் நம்ம கரெக்டாக போட்டால் தான் அந்த ஜெண்டர் கரெக்டாக இருக்கும். இந்த வர்பு யூஸ் பண்ணுறது. லடுக்கே கிதாப் படுத்தே ஹே, லடுக்கியா கிதாப் படுத்தி ஹே. ஹே ஹே, படுத்தி படுத்தே. இங்கே ஹே ஹே, இது சிங்குலராக இருக்கிறதுனால, இது ப்ளூரலாக இருக்கிறதுனால லடுக்கியா, லடுக்கியானா கேர்ள்ஸ், லடுக்கே பாய்ஸ். அப்போது கிதாப் படுத்தே ஹே, லடுக்கியா கிதாப் படுத்தி ஹே. இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இப்படி வரும். சாமானிய பூத்துக்கால், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான். அந்த பொண்ணு படிக்கிறா, பையன் படிக்கிறா, பொண்ணுங்க படிக்கிறாங்க, பசங்க படிக்கிறாங்க. இது சிம்பிளான இருக்கிற ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஹேங்கிறது எப்போவுமே மேக்ஸிமம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன் நான். லடுக்கி, லடுக்கி கிதாப் பढ़ रही है, லடுக்கி கிதாப் பढ़ रही है, பढ़ रही है அப்படின்னா மீனிங் என்னன்னா, லடுக்கி இந்த பொண்ணு சிங்குலர், लड़की किताब बुक पढ़ रही है. रही हैना படிச்சுட்டே தான் இருக்கிறா. இப்போ நம்ம பார்க்கும்போது அவள் படிச்சுட்டே தான் இருக்கிறா. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்கும் இல்லையா? அப்போது लड़का किताब पढ़ रहा है, लड़की किताब पढ़ रही है. பொண்ணு புக்கு படிச்சுட்டே தான் இருக்கிறான். लड़का किताब पढ़ रहा है, रही रहा. இங்கே रही लड़की सिंगुलर, लड़का सिंगुलर, पढ़ वर्ब आयरू रहा, रहा है தான் இருக்கும். रहा है. लड़की किताब पढ़ रही है, लड़का किताब पढ़ रहा है. இது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படி நம்ம பார்க்கும்போது படிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. யார்? ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போ நம்ம சொல்லுவோம் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறா. लड़की किताब पढ़ रही है, लड़का किताब पढ़ रहा है. இது சிங்குலர். அதே ப்ளூரல் நம்ம எப்படி செய்வோம்? லடுக்கியா, லடுக்கி இருக்கிறது ப்ளூரல். லடுக்கியா கிதாப் பढ़ रही है. இங்கே பாருங்கள், இங்கே போட்டு வந்துருச்சு ஹை. இங்கே ஹை, இங்கே ஹை.
लड़कियां किताब पढ़ रही हैं ஏன் लड़कियां இருக்கும்போது हैं வந்துருச்சு இது ப்ளூரல் लड़के இங்கே பாருங்கள் இங்கே போட்டு வச்சுருக்கேன் लड़के किताब पढ़ रहे हैं पढ़ रही है पढ़ रहे हैं लड़के किताब पढ़ रहे हैं लड़के बॉयज़ புக் படிச்சுட்டே தான் இருக்கிறாங்க நிறைய பசங்க இருக்கிறதுனால நம்ம ஹே இங்கே போட்டு இருக்குது அது ஹே வந்து ப்ளூரல் लड़कियां किताब पढ़ रही है लड़के किताब पढ़ रहे हैं लड़की किताब पढ़ रही है लड़का किताब पढ़ रहा है இப்போ பாருங்க लड़की ने किताब पढ़ी है लड़की ने किताब पढ़ी है அப்படின்னா இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம் लड़की ने இருக்குது கிதாப் படி ஹே அவள் பாஸ்டில் எப்போவோ படிச்சிருக்கிறா ஆனால் அதோட எஃபெக்ட் இப்போவும் இருக்குது அதனால लड़की ने किताब पढ़ी है लड़की ने किताब पढ़ी है लड़के ने किताब पढ़ी है लड़का கிடையாது लड़के ने இருக்கிறதுனால लड़के ने किताब पढ़ी है किताब फेमिनिन जेंडरனால இங்கேயும் पढ़ी தான் लड़कियों ने किताब पढ़ी है लड़कियां இருக்கிறது लड़कियों ने किताब पढ़ी है பொண்ணுங்க புக்கு வந்து படிச்சிருக்கிறாங்க அவங்க படிச்சப்போ படித்து முடிச்சிட்டாங்க लड़कों ने किताब पढ़ी है அந்த பசங்களும் நிறைய பசங்க இருக்கிறாங்களாமா அந்த பசங்களும் இந்த புக்கை படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க படித்து முடிச்சிட்டாங்க ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து இப்போவுமே இருக்கிறது लड़की ने किताब पढ़ी है அந்த பொண்ணு வந்து அந்த புக்கை படிச்சிருக்கிறான் लड़के ने किताब पढ़ी है लड़कियों ने किताब पढ़ी है लड़कों ने किताब पढ़ी है लड़कों ने किताब पढ़ी है नेक्स्ट பாருங்க लड़की ने किताब पढ़ी लड़के ने किताब पढ़ी लड़की ने किताब पढ़ी இது ने இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் लड़की ने किताब पढ़ी பொண்ணு வந்து लड़की கேர்ள் வந்து கிதாப் படிச்சிட்டா புக்கே படிச்சிட்டா பாஸ்ட் டென்ஸில் படித்து முடிச்சிருக்கிறவா படிச்சிட்டாவா சிம்பிள் பாஸ்டில் தான் இருக்குது लड़की ने किताब पढ़ी लड़के ने किताब पढ़ी பாய் வந்து புக்கு படிச்சிட்டா लड़के ने किताब पढ़ी लड़की இருந்தாலும் लड़का இருந்தாலும் लड़के ஆயிரும் இங்கே लड़का இருக்கிறது लड़के ஆயிரும் ப்ரெசன்ட் டென்ஸில் लड़का இருந்தது இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் கே ஆயிடுச்சேன்னா இது நே இருக்கிறதுனால நே வந்து காரக் சின்னம் இந்த நே சே கோ எல்லாம் வந்தால் இங்கே ஆ காரக் இருக்கிறது ஏ காரக் ஆயிரும் लड़के ने किताब पढ़ी लड़कियों ने किताब पढ़ी பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க கேர்ள்ஸ் வந்து புக்கை படிச்சிட்டாங்க இது பாஸ்ட் டென்ஸில் தான் முடிஞ்ச வேலை लड़कियों ने किताब पढ़ी लड़कों ने किताब पढ़ी लड़कों ने இங்கேயும் படி இங்கேயும் படி लड़कों ने किताब पढ़ी लड़कियां இருக்கிறது இங்கே लड़कियों ने लड़कों இங்கே பாரு लड़कों ने लड़कोங்கிறது ப்ளூரல் लड़कों ने किताब पढ़ी किताब இருக்கும்போது படி வந்துருச்சு ஏன்னா கிதாப் ஆப்ஜெக்ட் வந்து இது ஃபெமினைன் ஜெண்டரில் இருக்குது கிதாப் ஃபெமினைன் ஜெண்டர் அதனால படின்னு வந்துருச்சு लड़की ने किताब पढ़ी लड़के ने किताब पढ़ी लड़कियों ने किताब पढ़ी लड़कों ने किताब पढ़ी இது ப்ளூரல் இது ரெண்டு சிங்குலர் பொண்ணு பையா பொண்ணுங்க பசங்க लड़कियों ने किताब पढ़ी लड़कों ने किताब पढ़ी लड़को प्लूरल लड़कों ने किताब पढ़ी नेक्स्ट பாருங்க लड़की ने किताब पढ़ी थी लड़की ने किताब पढ़ी थी அப்படின்னு வந்துருச்சு இது வந்து பாஸ்ட் டென்ஸில் எப்போவோ முடிஞ்சு பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சிருச்சு பாஸ்ட் பர்ஃபெக்ட் लड़की ने किताब पढ़ी थी அந்த புக் வந்தவா படிச்சிருந்தா लड़के ने किताब पढ़ी थी பையனும் தான் புக்கை வந்து படித்து முடிச்சிருந்தா எப்போவோ படித்து முடிச்சிருந்தா இது பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்ச क्रिया लड़के ने किताब पढ़ी थी लड़की ने किताब पढ़ी थी अंगरது பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்ச காரியம் लड़कियों ने किताब पढ़ी थी அதே மாதிரி தான் लड़कियों ने किताब पढ़ी थी लड़कों ने किताब पढ़ी थी लड़की ने किताब पढ़ी थी பொண்ணு வந்து புக்கை எப்போவுமே படித்து முடிச்சிருந்தா लड़के ने किताब पढ़ी थी பையனும் புக்கு படிச்சிருந்தான் लड़कियों ने किताब पढ़ी थी பெண்கள்
கிதாப் படி थी அவங்களும் படித்து முடிச்சிருந்தாங்க. लड़कों ने किताब पढ़ी थी. लड़कों இங்கே ப்ளூரல், लड़कों ने किताब पढ़ी थी அவங்களும் படித்து முடிச்சிருந்தாங்க. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்ச காரியமானதுனால நம்ம थीங்கிறது இங்கே லாஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். नेक्स्ट பாருங்க, लड़की ने किताब पढ़ी होगी. लड़की ने किताब पढ़ी होगी. இந்த பொண்ணு வந்து நே இருக்கிறதுனால இது பூத்கால் பாஸ்ட் டென்ஸில் நடந்தது. கிதாப் படி ஹோகி, படி ஹோகின்னா இது டவுட்ஃபுல்லாக இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. அவள் படிச்சிருப்பா அப்படின்னு, படிச்சிட்டாளான் படிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாக சந்திக்து பூத்கால் அப்படின்னு சொல்லுவோம். சந்திக்து பூத்காலில் தான் இருக்குது இது. லடுக்கினே கிதாப் படி ஹோகி, நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் டவுட்ஃபுல்லாக சொல்கிறது. அந்த பொண்ணு வந்து அந்த புஸ்தகத்தை படிச்சிருப்பா, படித்து முடிச்சிருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இப்படி லடுக்கினே கிதாப் படி ஹோகி, லடுக்கேனே கிதாப் படி ஹோகி. இங்கே படி தான் ஹோகி அப்படி தான் இருக்கும், ஏன்னா இது கிதாப் ஃபெமினைன் ஜெண்டர் இருக்கிறதுனால. लड़के किताब पढ़ी होगी, लड़की ने किताब पढ़ी होगी, लड़के ने किताब पढ़ी होगी, लड़कियों ने किताब पढ़ी होंगी, लड़कियों ने किताब पढ़ी होंगी, लड़कों ने किताब पढ़ी होगी, लड़कियों ने किताब पढ़ी होंगी. அவங்களும் பொண்ணுங்க இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து புக்ஸை படிச்சிருப்பாங்க, பாய்ஸ் வந்து புக்கே படிச்சிருப்பாங்க. அப்படி எப்படி சொல்லுவோம்? लड़कों ने किताब पढ़ी होगी, लड़कियों ने किताब पढ़ी होंगी, लड़कियों ने किताब पढ़ी होंगी, लड़कों ने किताब पढ़ी होगी, लड़की ने किताब पढ़ी होगी. அந்த பொண்ணு வந்து படிச்சிருப்பா. लड़के ने किताब पढ़ी होगी. ஓகே, சந்திக்த பூத்காலில் தான் இருக்கிறது. இங்கே பாருங்கள், लड़की किताब पढ़ रही थी, लड़का किताब पढ़ रहा था. लड़की किताब पढ़ रही थी, लड़का किताब पढ़ रहा था. இதோட மீனிங் என்னவனா, लड़की किताब पढ़ रही थी. रही थीனா படிச்சுட்டே தான் இருந்தா. எப்போ? பாஸ்ட் டென்ஸில் வந்து படிச்சுட்டே தான் இருந்தா அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். लड़की किताब पढ़ रही थी, அவள் வந்து படிச்சுட்டு இருந்தா. लड़का किताब पढ़ रहा था, लड़का किताब पढ़ रहा था. மறுபடியும் அப்படி ரஹா வந்துருச்சு, ஏன்னா இங்கே நே கிடையாது. लड़का किताब पढ़ रहा था, लड़की किताब पढ़ रही थी. பொண்ணு புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தா, பையன் புக்கு படிச்சுட்டு இருந்தா. लड़कियाँ किताब पढ़ रही थी, பொண்ணுங்க கேர்ள்ஸ் புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. लड़के किताब पढ़ रहे थे, लड़कों ने அப்படி கிடையாதுங்க. இங்கே லடுக்கே ஆயிடுச்சுன்னா நே இல்லைங்க, நே பிரத்யே நம்ம நே வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் பாஸ்ட் டென்ஸ் தான் இது. लड़के किताब पढ़ रहे थे, அவங்க வந்து எப்போவும் புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. लड़के किताब पढ़ रहे थे, लड़कियाँ किताब पढ़ रही थी, लड़के किताब पढ़ रहे थे. அந்த பசங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க பாஸ்ட் டென்ஸில். लड़कियाँ किताब पढ़ रही थी, பொண்ணுங்க வந்து பாஸ்ட் டென்ஸில் இது பொண்ணுங்க படிச்சுட்டு இருந்தாங்க. रही थी, रहे थे. இங்கே பாருங்கள், रही இருக்கிறது रहे ப்ளூரல். இது लड़कियाँ ப்ளூரல், लड़के ப்ளூரல். அதனால் लड़कियाँ रही थी, लड़के रहे थे, लड़की रही थी, लड़का रहा था. பையன் ஒரே ஒரு பையன் சிங்குலராக இருந்தால் ரஹா, ப்ளூரலாக இருந்தால் ரஹே. சிங்குலர் பொண்ணு கேர்ள் வந்து சிங்குலராக இருக்கா ரஹி. लड़कियाँ ப்ளூரலாக இருந்தாலும் रही थी, लड़कियाँ किताब पढ़ रही थी, लड़के किताब पढ़ रहे थे. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 3 டென்ஸில் இப்போ இதில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து பவிஷ்யத் கால். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பூத்கால் எல்லாம் படிச்சுட்டோம். இப்போ பவிஷ்யத் கால் படிக்கலாம். பவிஷ்யத் காலில் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி நம்ம சென்டென்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். लड़की किताब पढ़ेगी, लड़कीங்கிறது இங்கே சிங்குலர் ஃபெமினைன் ஜெண்டராக இருக்கிறதுனால படேகி, படேகி.
லடுக்கா கிதாப் படேகா. லடுக்கி கிதாப் படேகினா பொண்ணு வந்து புக்கு படிப்பா, ஃப்யூச்சரில் வந்து எப்போவோ படிச்சிருவா. லடுக்கா கிதாப் படேகா. லடுக்கி இருக்கிறதுனால இங்கே படேகி, லடுக்கா வந்ததுனால இங்கே படேகா. லடுக்கானா பாய், பாயாக இருக்கிறதுனால இங்கே படேகா. படேகானா படிச்சிருவா. அப்புறம் ப்ளூரல் பாருங்கள், லடுக்கியா கிதாப் படேங்கி. லடுக்கியா கேர்ள்ஸ், கிதாப் படேங்கி. படேங்கி டேக்கு அப்புறம் ஒரு பொட்டு வச்சிடணும், படேங்கி. அப்போ அது ப்ளூரல் ஆயிடுச்சு. लड़कियाँ किताब पढ़ेंगी, लड़के प्लूरल, लड़के बॉयज़ किताब पढ़ेंगे. पढ़ेंगे पढ़ेंगी ஆகாதீங்க, நே இல்லை, இது ஃப்யூச்சர் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. லடுக்கே கிதாப் படேங்கே, அவங்க பசங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லடுக்கே கிதாப் படேங்கே. लड़कियाँ किताब पढ़ेंगी, लड़का किताब पढ़ेगा, लड़की किताब पढ़ेंगी. लड़की இருக்கிறது இங்கே लड़कियाँ ஆயிடுச்சு, लड़का இருக்கிறது இங்கே लड़के ஆயிடுச்சு. लड़की இருக்கிறதுனால இங்கே पढ़ेगी, लड़का पढ़ेगा, लड़कियाँ பொண்ணுங்க पढ़ेंगी, लड़के किताब पढ़ेंगे. लड़के लड़के இருக்கிறதுனால பாய்ஸ் மேல் ஜெண்டராக இருக்கிறாங்க, மஸ்குலைன் ஜெண்டராக இருக்கிறாங்க, ப்ளூரல்லாக இருக்கிறாங்க, பகுவச்சனில் இருக்குது. அதனால இங்கே படேங்கே அப்படி வந்துடும். இது நீங்கள் 2-3 தடவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புரியும். தேங்க்யூ.